ஏய் ஸ்டார்ட் பண்ணுறேன். தாயின் கருவறையில் வளரும் ஒவ்வொரு குழந்தையும் எந்த குறையும் இல்லாமல் பிறக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். ஆனால் குறிப்பிட்ட காரணங்களால் சில குழந்தைகள் உடலில் குறைகளோடு பிறக்கின்றன. இதை போன்ற பிறவி ஊனத்தை தவிர்த்து வாழ்க்கையில் நிகழும் அசம்பாவித சம்பவங்களாலும் சிலர் கை கால்களை இழந்து ஊனமடைகின்றனர். எனினும் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு பழகிக் கொள்ளும் இவர்கள் உடல் அளவில் ஊனமுள்ளவர்களாக தென்பட்டாலும் மனதளவில் மிகவும் வலிமையுள்ளவர்களாக திகழ்கின்றனர். இவர்களுக்குள்ளும் பல தனித்திறமைகள் பொதிந்திருக்கின்றன. இவ்வித தனித்திறன்களும் மன வலிமையும் ஒன்றிணையும் போது மாற்றுத்திறனாளிகளான இவர்கள் சுயக்காலில் நின்று வாழ்க்கையை எதிர்கொள்வதை நாம் காண்கிறோம். எனக்கு பிறவியிலே என்னோட இடுப்புல ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டியை ஆப்ரேட் பண்ணி எடுத்ததுனால என்னோட காலுக்குள்ள நரம்பு பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால என்னோட பிறவியிலிருந்து என்னால் என்ன சொல்லுவாங்க ஸ்டேபிளாக நடக்க முடியாது. என்னை பற்றி மட்டமாக பேசுறது, என்னை ரொம்ப வெடைக்கிறது, என்னோட ஊனத்தை என்னுடைய குறையை ரொம்பவே இதாக பேசுறது, இந்த மாதிரின்னு நிறையவே நான் பார்த்துட்டேன். பட் அது எல்லாத்தையும் தாண்டி என்னோட அம்மாவோட கஷ்டத்துக்காக அவங்க என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பேரை காப்பாற்றணும், அவங்களுக்கு ஒரு பெருமையை தேடி தரணும். மாற்றுத்திறனாளிகளையும் நாட்டின் மேம்பாட்டுக்கு பங்காற்றக்கூடிய சிறந்த மனித மூலதனமாக உருவாக்கும் நிலைப்பாட்டில் அரசாங்கம் அவர்களுக்கு புதிய கல்வி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துள்ளது. மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் திறன் மேம்பாட்டு நிதி கழகத்தின் வாயிலாக மாற்றுத்திறனாளிகளுக்கு கணினி வடிவமைப்பு துறை பயிற்சியை வழங்கும் புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. திறன் மேம்பாட்டு நிதி கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் நிறுவன சமூக கடப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக மியாடெக் கல்லூரியின் ஏற்பாட்டில் மலேசிய டாமாய் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சேர்ந்த 10 பேருக்கு இந்த கல்வி வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்க நிதி ஒதுக்கீட்டில் சான்றிதழ் அங்கீகாரத்துடன் ஓராண்டு கால பயிற்சியை இவர்கள் மேற்கொள்கின்றனர். Kita menjalankan program ini berlandaskan sistem latihan kemahiran yang ditetapkan oleh Jabatan Pembangunan Kemahiran, di mana kita menerapkan lebih banyak latihan-latihan kemahiran berbanding dengan teori-teori, di mana pelatih-pelatih di sini akan diajar secara lebih hands on, lebih kepada praktikal untuk mereka bersedia ke alam pekerjaan sebenar nanti. Dan kita akan tempatkan pelatih-pelatih ini di industri-industri tersebut berdasarkan kepada latar belakang dan juga penginapan di mana pelatih-pelatih kita ini tinggal yang berhampiran dengan rumah dan juga bersesuaian dengan tahap kesihatan mereka lah. நீங்கள் ஊனமானவர், உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று கேலி செய்தவர்கள் பலர். அச்சமயங்களில் மனம் புண்பட்டது, கண்கள் கலங்கியது. இதற்கும் மேலாக மனதில் சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியம், வேட்கை, லட்சியம் இவை அனைத்தும் ஆழமாக பதிந்திருக்கின்றன. மொத்தமாக என்னை எப்போது கேட்கும்போது எனக்கு எப்போது தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்தேன். அப்போ அதனால் நான் இதுக்கு முன்னாடி வீட்டில் தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் சென்று ஆத்திரம் வீட்டு விட்டு வெளியாந்துட்டேன். வீட்டு விட்டு வெளியாந்துட்டு இங்கே தான் சென்டராக தங்கியிருந்தேன். அப்புறம் ஒரு அண்ணன் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். நான் அவர்கிட்ட சொன்னேன் தமிழ் எனக்கு ஆர்வமாக இருக்குன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று என்னை தமிழ் நேஷனில் வேலைக்கு அப்ளை பண்ணி விட்டார். இப்போ நான் அதில் டிரான்ஸ்லேட்டராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் நம்பி இருக்காமல் எத்தனை வயசானாலும் நம்மளே சொந்தம் முளைச்சி சாப்பிடணும்னு எனக்கு ஒரு எண்ணம். அதுதான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். Banyaklah, kemudian dia sebab dia bagi transport apa semua, tak payah nak susah-susah lagi. Lepas tu dia biaya, okeylah. Program ni rasanya baguslah untuk OKU kan, meningkatkan dia punya ilmu pengetahuan untuk masa yang akan datang, untuk masa depan. Kebaikan dia saya boleh belajar benda yang baru, dan kebaikan dia mungkin di masa yang akan datang saya boleh guna kemahiran ini untuk buka bisnes ke atau bekerja di mana-mana yang berkaitan dengan kos. இந்த வாய்ப்பை கண்டிப்பாக நான் நல்ல வழியில் பயன்படுத்தி நல்ல விதமாக படித்து முடித்து கிராஜுவேஷன், அதாவது நல்ல விதத்தில் கிடைச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு வேலையில் உட்காந்துட்டு என்ன மாதிரி இருக்கிற ஊனமான சமுதாயத்துக்கு, ஊனமுற்றோர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு
நான் உதவி செய்வேன் கண்டிப்பா. நாடு மேம்பாடு கண்டு வரும் இக்காலகட்டத்தில் அதற்கேற்ற உயர்ந்த வாழ்க்கை தரத்தை மக்கள் பெற வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. அத்தகைய மேம்பாட்டிலிருந்து விடுபடாமல் இருக்க தங்களுக்கும் அரசாங்கம் உரிய கல்வி வாய்ப்பையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையாகும். நல்ல சிந்திக்கத்தக்க உள்ள ஒரு மனிதராக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கல்வி கிடைக்காம போனிச்சுனாக்கா இந்த நாட்டுக்கு அவங்க ஒரு பயனில்லாத ஒரு மனிதனா வாழ்ந்து முடிச்சிருவாங்க. பள்ளிக்கூடங்களையும் ஊனமுற்றவங்க போய் படிக்கிற மாதிரி வசதிகள் செய்து வைத்தால் இந்த நாட்டில் உள்ள அனைத்து ஊனமற்றவங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு, அவங்களும் ஒரு பட்டதாரி ஆகி இந்த நாட்டுக்கு சிறந்த குடிமகனா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாங்கத்தின் நிதி உதவி அவர்களின் வாழ்க்கை செலவினங்களை சமாளிப்பதற்கான ஒரு தற்காலிக உதவியாகவே கருதப்படுகிறது. மாறாக அரசாங்கம் நிதி உதவியுடன் கூடிய கல்வி, தொழிற்பயிற்சி போன்ற வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தருமானால் அது மாற்றுத்திறனாளிகள் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ள ஒரு நிரந்தர உதவியாக அமையும் என்பதில் கிஞ்சிற்றும் ஐயமில்லை.